தேடல்ன்ற ஐடியாவே என்கிட்ட இல்லை. தேடலே கிடையாது. வாழ்க்கையிலையும் சரி, படத்துலேயும் சரி, ஒன்றுமே கிடையாது. அந்தந்த மொமெண்ட்டு அதை வாழ்ந்துட்டு போயிடணுன்றது தான். ஃப்ளாட்டாக தான் மைண்டை வச்சுருக்கிறேன். ஸோ டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து அடுத்த படம் இந்த மாதிரி படம் நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க தேடல் இல்லை, இல்லை நல்லா இருந்தால் பார்த்துடுறாங்க. அது மாதிரி நான் ஆடியன்ஸாக வந்து நான் உட்காந்துருக்கிறேன். நிறைய கதைகள் கேட்பேன். ஒரு ஒரு மாதத்துக்கு 5 கேட்குறேன். அதுவே அதிகம் நான் கேட்குறது. வருஷத்துக்கே 10 தான் கேட்பேன். ஏன் அப்படி? ஏன்னா நான் படம் பண்ணுற படமே 2 தானே, 2ஓ 3ஓ. அந்த 10ல் வந்து 3 ஓகே ஆன பிறகு நமக்கு அந்த டோர் மூடிடுது இல்லைங்களா. அதுக்கு மேலே கேட்டு நம்ம வந்து கதையை டேரக்டரை உட்கார வச்சு அவரோட டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ தான் வருஷத்துக்கு 4 படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதர் ஹீரோஸ் வச்சு பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். அப்படியா? பிளானில் இருக்கேன். ஓகே. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம கம்பெனியோட பிளான் வந்து 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்ட்டு இருக்கு. சோஃபா 2 தான் இருந்துச்சு. சரி, 2 கதையை தேர்ந்தெடுத்த பிறகு நம்ம அடுத்ததுக்கான, ஏன்னா ஓகே பண்ணிட்டீங்கன்னா கதையை, அவரை நீங்கள் டைம் சொல்லி உட்கார வைக்கணும். அவங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை. அதனால் நான் இந்த கதை முடிஞ்சு போச்சு இந்த வருஷத்துக்கானதுன்னு சொன்னால் ஃபர்தராக கேட்க மாட்டேன். ஓப்பனாக இருப்பேன். எதுவாக இருந்தாலும் பண்ணிடுறேன்.